சிவபெருமானின் திருமணத்தை காண வந்த அனைத்து பக்த கோடிகளையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த கண்கொள்ளா காட்சியை எங்களுடன் நீங்களும் கண்டு களியுங்கள். முந்தைய பாகத்தில் பல சதிவேலைகளுக்கிடையே சிவனின் திருமண நாள் நெருங்கியது. அதன் பிறகு கைலாயமே திருவிழா கோலம் போல இருந்தது. தேவர்கள் அனைவரும் பட்டுத் துணிகளோடும் வைர நகைகளோடும் வந்திருந்தார்கள். ஆனால் மணமகன் சிவன் எப்படி தயாரானார் தெரியுமா? அவர் பட்டு உடுத்தவில்லை, புலித்தோலை உடுத்தினார். சந்தனம் பூசவில்லை, சுடுகாட்டுச் சாம்பலை மேனி முழுவதும் பூசினார். அவருக்கு அலங்காரம் செய்ய விஷ்ணு பகவானே முன்வந்தார். சிவனின் சடைமுடியை சீராக்கி அதில் பிறை சந்திரனை அழகாக பொருத்தினார். வாசனை மலர்களுக்கு பதில் ஊமத்தம் பூக்களால் மாலை சூட்டப்பட்டது. இலகமே தங்கம் தேடி ஓடும்போது என் ஈசன் எளிய சாம்பலில் பேரழகனாகத் தெரிகிறார் என்று விஷ்ணு நெகிழ்ந்து போனார். அந்த சுடுகாட்டுவாசி அன்று சுந்தரமூர்த்தியாக காட்சியளித்தார். அது இதுவரை உலகமே பார்த்திராத ஒரு ஊர்வலம். ஒரு பக்கம் இந்திரன் தன் ஐராவத யானையில் வர, மறுபக்கம் பிரம்மா தன் அன்னப்பறவையில் வந்தார். ஆனால் அவர்களின் நடுவே சிவன் தன் வாகனமான நந்திதேவர் மீது அமர்ந்து வந்தார். சிவனை சுற்றி பூதகணங்கள் மேளம் கொட்டி ஆடி வந்தன. எலும்பு மாலைகள் அணிந்த கணங்கள் ஒரு பக்கம், கந்தர்வர்களின் இசை ஒரு பக்கம் என முரண்பாடுகளின் சங்கமமாக அந்த ஊர்வலம் இருந்தது. தட்சனின் அரண்மனை வாசலில் இந்த ஊர்வலத்தை பார்த்த மக்கள் மிரண்டு போனார்கள். இவர்தானா மணமகன் என்று ஆச்சரியப்பட்டனர். சிவனின் அமைதியான பார்வையும் நந்தியின் கம்பீரமும் அந்த இடத்தையே ஒரு புனித பூமியாக மாற்றியது. திருமண மண்டபம் தேவர்களாலும் முனிவர்களாலும் நிறைந்திருந்தது. இந்த மாபெரும் திருமணத்தை முன்னின்று நடத்த விஷ்ணு பகவான் தலைமையேற்றார். பிரம்மதேவர் வேதங்களை முழங்க ஹோம வளர்க்கப்பட்டது. சதி மணப்பெண் கோலத்தில் மெல்ல நடந்து வந்தாள். அவள் கண்கள் சிவனையே தேடின. சாம்பல் பூசிய அவர் மேனியை கண்டதும் அவள் உள்ளம் குளிர்ந்தது. இந்த உலகமே வெறுக்கும் சாம்பல்தான் என் வாழ்வின் சொத்து என்று அவள் மனதிற்குள் நினைத்து கொண்டாள். விஷ்ணு சதியின் கரம் பற்றி சிவனின் கரத்தில் ஒப்படைக்க தயாரானார். தட்சன் அரண்மனையில் இருந்தாலும் அவரது முகம் கர்வத்தால் இறுகி கிடந்தது. ஆனால் சதியின் முகத்திலோ சிவனை கண்ட பேரானந்தம் தெரிந்தது. மந்திரங்கள் முழங்க, கெட்டிமேள மதிர சிவன் சதியின் கரம் பற்றினார். அந்த நொடியில் பிரபஞ்சமே ஒரு கணம் உறைந்தது. சக்தியும் சிவமும் இணையும் அந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தை காண 33 கோடி தேவர்களும் மலர் மாறி பொழிந்தனர். சிவன் சதியின் நெற்றியில் திருநீற்றை திலகமாக இட்டார். இன்று முதல் நீ என் சரிபாதி என்று அவர் மௌனமாகச் சொன்னபோது சதியின் உடல் சிலிர்த்தது. பிரம்மா அக்னி சாட்சியாக திருமணச் சடங்குகளை முடித்தார். ஒரு தந்தை செய்ய வேண்டிய கடமைகளை விட ஒரு குருவாகவும் தெய்வமாகவும் இருந்து அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார். தட்சன் பேரளவுக்கு அங்கே நின்றார். ஆனால் அந்த திருமணத்தின் தெய்வீக ஆற்றல் அவரை அச்சுறுத்தியது. திருமணம் இனிதே முடிந்தது. அடுத்து பிரம்மாண்டமான விருந்து தொடங்கியது. விஷ்ணுவும் தேவர்களும் சிவனின் எளிய கோலத்தை கொண்டாடினர். ஆனால் தட்சன் இதை பயன்படுத்தி கொண்டு சிவனை சிறுமைப்படுத்த நினைத்தார். விருந்தில் சிவனையும் சதியையும் தரம் குறைந்த ஒரு இடத்தில் அமர வைத்தார். ஒரு காட்டில் வாழ்பவருக்கு மராஜ மரியாதை தேவையில்லையே என்று மற்ற தேவர்களிடம் சொல்லி சிரித்தார். சிவன் எதையும் கண்டுகொள்ளாமல் சதியை பார்த்து புன்னகைத்தார். சதி, பசி என்பது வயிற்றுக்குத்தான், கௌரவத்திற்கு அல்ல என்றார். சதி தன் தந்தையின் இந்த செயலை கண்டு கண் கலங்கினாள். இது ஒரு மகிழ்ச்சியான திருமணத்தின் முடிவாக தெரிந்தாலும் தட்சனின் மனதில் ஒரு பெரிய சதித்திட்டம் உருவாக தொடங்கிய தருணம் அது. மீண்டும் நாளை சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.